ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த காலத்து பிள்ளைகளுக்குலாம் வந்து சமையலே வந்து தெரியாது. சமையல் கற்றுக்கோ அப்படின்னாலும் படிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது. அது மாதிரி சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிருந்துங்க. இப்போ வந்து கற்றுக்கோ. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வேலை செய்வோம். ஆனால் இப்போ பிள்ளைகள் வந்து நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல குடும்பம்னு வருமா, நீ கற்றுக்கோமா அப்படி சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போமா அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தவங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் நமக்காக தான் வந்து இருக்கணும். நமக்காகவாவது கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். அடுத்தவங்க உதவி செய்த உரமா வைங்க. அதை விட்டுருங்க. நாளைக்கு மாமியார் வீட்டில் போய் மாமியாருக்கு புருஷனுக்கு அவங்களுக்கு சமைக்கணும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி பசி எடுத்ததுன்னா நமக்கு யார் சமைச்சு கொடுப்பா? இப்போ வந்து ஆன்லைனில் எப்போவுமே கேட்டால் ஆன்லைனில் தான் எப்போவுமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் ஆன்லைனில் எப்போவுமே வந்து கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உடனே வந்து பசிக்கும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி அவங்க வந்து கொண்டு வரத்துக்குள்ளே வந்து இதாகும். அதுவும் அந்தளவு நமக்கு ருசியாக இருக்கா அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே வந்து சமையல் பண்ணினா நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு யூஸாக இருக்குமோ இல்லையோ, அது கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் வந்து நிறையவே அதை வந்து யார்கிட்ட கற்றுக்கலாம்? சமையலை வந்து பொதுவாக அம்மாக்கிட்ட கற்றுக்கலாமா, மாமியார்கிட்ட கற்றுக்கலாமா பார்க்கலாம். இதுக்கு வந்து அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டா தான் நல்லது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லா மாமியார் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில மாமியார் தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா ஒரு தடவை சொல்லி கொடுப்பாங்க, 2 தடவை சொல்லி தர கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து போய் எத்தனை தடவை தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறமா, புரியலையா அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்க மாட்டாங்க. இதே அப்படி பெத்த தாயாக இருந்தால் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். எத்தனை தான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்ல மாட்டோம். 5 தடவையோ 10 தடவையோ எத்தனை தடவைனாலும் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுப்போம். ஏன்னா நம்ம பிள்ளைகள் வந்து அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு எப்படி முக்கியம். சமையல் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. ஏன்னா பார்த்து வந்து நிறைய பேர் துப்பட்டா தொங்க விட்டு சமைப்பாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. குக்கர் வந்து எப்படி வைக்கணும், என்ன குக்கரில் களைஞ்சி வச்சா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கரில் தண்ணி இல்லை அப்படின்னா அது வந்து காஞ்சி போய் வெடிச்சிரும். அது விசில் வரலைன்னா அப்பப்போ வந்து இந்த விசிலை வந்து பார்க்கணும். அதுக்கு தக்கன வரல அப்படின்னா 10-15 நிமிஷம் ஆஃப் பண்ணியிருந்தால் பார்க்கணும். இப்படி நிறைய இருக்குதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எந்த அடிபட்டுறக்கூடாது, உயிருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி அம்மா வந்து அக்கறையாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எல்லா மாமியாரும் வந்து அக்கறையாக சொல்லிக் கொடுப்பாங்களா வந்து தெரியல. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி வந்து அம்மாக்கிட்ட கற்றுக்கலாமா, மாமியார்கிட்ட கற்றுக்கலாமா அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நிச்சயம் ஆனதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சமையல் பண்ணும்போது பாதுகாப்பாக எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது நல்ல வந்து அம்மா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அம்மா மாதிரி வந்து பாசமாக வந்து யாருமே இருக்க முடியாது. என்னதான் மாமியாக இருந்தாலும் அம்மா மாதிரி இருக்க முடியாது. பெத்த தாய் நம்ம பிள்ளைகளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பண்ணுவாங்க. அதனால் அம்மாக்கிட்டே முடிஞ்ச வர நீங்கள் கற்றுக்குங்க. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமியார்கிட்ட போய் கற்றுக்கிட்டா இந்த மாதிரி வந்து எல்லா மாமியாரும் இருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஒரு சில மாமியார் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க கொஞ்சம் எரிச்சல் பட தான் செய்வாங்க. எத்தனை தான் சொல்கிறதுமா, இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாலே உங்கள் அம்மா சொல்லியா, முதல்ல நீ கற்றுக்கிட்டு வர மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மா வந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்து சொல்ல மாட்டாங்க. எது சொன்னாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா வந்து பாசமாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி மாமியார்கிட்ட கற்றுக்கலாமா, நமக்கு அடுத்தவங்கள விடுங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சமையல் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆண் பெண் எல்லாருமே வந்து சமையல் ஒன்று கற்றுக்கிறது வந்து நல்லது. நாளைக்கே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கும்போது ஆண்களும் வந்து பட்னியாக வந்து உட்காந்துட்டு இருக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அந்த ஆர்டரே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறதாலும் சரி, வேலைக்கு போகிற எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து சமைக்க வந்து கற்றுக்குங்க. அது இன்றைக்கினாலும் சரி, நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே சமையல் வந்து கற்றுறா தான் வந்து நல்லது. அதனால் எல்லாருமே வந்து முடிஞ்ச வரை உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு அம்மாக்கிட்டே வந்து நல்லபடி கற்றுக்குங்க. இந்த மாமியார்கிட்ட போய் கற்றுக்கலாம் அப்படின்னா மாமியார்கிட்ட வந்து முதல்ல வெட்கப்படுவீங்க. நிறைய பேர் வந்து அம்மா சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியல. மாமியார்கிட்ட வந்து உங்களால் வந்து அந்தளவு மாமியார் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக சொல்லிக் கொடுப்பாங்களா அது தெரியலை. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வெட்கப்படலாம். அம்மாக்கிட்ட நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. அம்மா அதை சொல்லிக் கொடுங்கம்மா, அம்மா இதை சொல்லிக் கொடுங்கம்மா, நீங்கள் டெய்லி வந்து கேட்டாலும் ஒரு வருஷம் நீங்கள் சொன்னால் கூட அம்மா வந்து எத்தனை தான் சொல்கிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அம்மா. நீங்கள் அதே மாதிரி சமையல் நல்லா இருந்துச்சு, அம்மா எப்படி பண்ணாலும் சரி, அம்மா வந்து பெத்த தாய் வந்து தம்பியில் வந்து மனசு போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மாமியார் அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்லா பண்ணால் கூட மாமியார் மாதிரி இந்த வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்றைக்குனாலும் சரி நீங்கள் வந்து முடிஞ்ச வர வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்டே வந்து கற்றுக்குங்க. நீங்கள் சமையல் சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மாமியாரா அம்மாவா அப்படி பார்த்தா அம்மா மாதிரி உங்களுக்கு அக்கறையாக வந்து சொல்லியே கொடுக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அம்மாக்கிட்ட வந்து கற்றுக்குங்க. இப்போ உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உயிர் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சமையல் வந்து கற்றுக்கணும். எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் சரி டக்குன்னு நம்ம சமையல் கற்றுக்கணும். சரி, நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அடுப்பை கூட திறந்து வைக்க கூட யாராவது வந்து திறந்து வச்சா கூட திறந்துருக்கா மூடி இருக்கா அப்படின்னு தெரியறதுக்காக கூட வந்து தெரியாமல் இருக்காங்க. அப்படிலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்குங்க.